ஆண்டவர் உங்களை ஜெப ஆவியினாலே கர்த்தர் நிரப்புவார். அதற்கு பிறகு நீங்கள் ஜெப வீரர்களாக வீராங்கனைகளாய் கர்த்தர் உங்களையும் என்னையும் மாற்றி அவரோடு கூட கர்த்தர் நம்மளை ஒன்றாக்குவாராக. அப்ப எல்லாரும் ஆண்டவரிடத்துல கேட்கணும், ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபையை தாங்க ராஜா, இன்னையிலிருந்து நான் எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொன்னா உங்களை தனியாக நான் சந்திக்கணும். நான் வேதாகம கல்லூரியிலே 3 ஆண்டுகள் படித்தேன். இந்த 3 ஆண்டுகள் படிக்கும் போதும் பாத்தீங்கன்னா அங்கிருந்து என்ன புக்கு வந்தாலும் அந்த நேரத்தில் வந்து ஜெராக்ஸ் எடுக்கிறதுக்கெல்லாம் பணம் ரொம்ப நெருக்கமாக இருக்கும். ஆனால் நான் விட மாட்டேன். ஏன் அப்படின்னா அந்த புத்தகத்தை பார்த்த உடனே ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கணும்னு தோணும். ஏன் அப்படி அதில் நிறைய தாட் இருக்கும். உடனே எனக்கு தோணும், ஐயோ நம்ம வந்து ஊழியம் செய்ய போகும்போது இந்த தாட்ஸ் எல்லாம் நமக்கு யூஸ் ஆகும், இதனுடைய அந்த விளக்கம் ஹிஸ்டாரிக்கல் வந்து நமக்கு ரொம்ப யூஸ் ஆகும், இதை வச்சு தான் நம்ம மினிஸ்ட்ரி பண்ண முடியும்னு சொல்லிட்டு நான் பைபிள் காலேஜ் படித்து முடிக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா என்கிட்ட இருந்த புக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ இருக்கும். அவங்க படிக்க வேண்டாம்னு சொல்லலை, நான் மனசுக்குள்ளே என்ன நினச்சேன் அப்படின்னா இந்த இந்த புத்தகத்தை வச்சு இப்போ நம்ம படித்து நம்ம பிரசங்கம் பண்ணிடலான்னு நினச்சேன். ஆனால் ஒரு நாள் கூட அந்த புத்தகத்தை வந்து திறக்கவே இல்லை. அந்த நோட்டெல்லாம் இப்போ எங்கே இருக்குன்னே தெரியல, அவ்வளோ செலவு பண்ணி. ஆனால் உண்மையிலேயே எனக்கு அப்படி ஒரு சிலது சொல்லியும் அதில் வந்து ஒரு பெரிய எழுப்புதலோ ஒரு பெரிய மாற்றத்தையோ நான் பார்க்கல. ஆனால் தனியாக உட்கார்ந்து ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார் பாருங்க. ஆண்டவர் கற்றுக் கொடுத்தது ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு அது சத்தியமாய் போய் கர்த்தர் என்னை பயன்படுத்துவதற்கு அது மிகப்பெரிய ஒரு காரணமாய் அமைந்திருக்கிறது. நான் யாருன்றதை எப்போ கண்டுபிடிச்சேன் தெரியுமா? தனியாக போய் ஜெபம் பண்ண உட்காரும் போது தான் நான் கண்டுபிடிச்சேன். நான் வந்து நல்லவன் இல்லை அப்படின்றத கண்டுபிடிச்சது எப்போ தெரியுமா? தனியாக போய் ஜெபம் பண்ண உட்காரும் போது தான் கண்டுபிடிச்சேன். அது வரைக்கும் நிறைய சுயநீதி இருந்துச்சு. அப்படின்னா நம்ம ரொம்ப நல்ல பையன்,